பிரதோஷத்தில் இந்த நரசிம்மர் காட்சி கொடுத்ததுனால ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பட்சத்துக்கும் வளர்பிறையில் வர பிரதோஷம், தேய்பிறையில் வர பிரதோஷம், ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுது. அந்த நரசிம்மர், உற்சவ நரசிம்மருக்கு திருமஞ்சனம் நடக்குது. இத்தகைய இந்த நரசிம்மரை சேவிக்கிறதுனால என்ன பலன்? கடன் பிரச்சனை, வழக்கு, கோர்ட்டு கேஸு, செவ்வாய் தோஷம், சனி திசையால் பாதிக்கப்பட்டவர் நரசிம்மர் மிகவும் அற்புதமாக அனுகிரகம் பண்ணுறாரு. இந்த கோவிலோட பின்பக்கம் அழிஞ்சல் மரம் அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் குழந்தைக்காக பிரார்த்திச்சுக்கிறாங்க. அதோட பலனும் கிடைக்குது. பிரார்த்தனைகள் நிறைவேறியதும், இந்த மாதிரி வேண்டியவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் பிரதோஷத்தன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்து புது வஸ்திரத்தை சாத்தி நேர்த்தி கடன் செலுத்துகிறார். வேண்டுற வேண்டுதலுக்கு பலன் கிடைச்ச உடனே பிரதோஷ தினத்தில் நரசிம்மருக்கு சாயங்கால வேளையில் திருமஞ்சனம், அவருக்கு திருமஞ்சனம் செய்து புதிய வஸ்திரத்தை சாத்தி அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். பொதுவாக இந்த பாடலம் அப்படின்னா சிகப்பு, அத்ரி அப்படின்னா மலை. இங்கே நரசிம்மர் உக்ர நரசிம்மர், கோபக்கனலான சிவந்த கண்களுடன் இம்மலையில் தரிசனம் தந்ததால் இந்த ஊர் பாடலாத்ரி என்று பெயர் பெற்றது. அந்த ஊருக்கே பாடலாத்ரி. இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா கூட சிங்கபெருமாள் கோவில் அப்படின்னு தான் இருக்கும் ஊர் பேர். கோவில் பேர், நரசிம்மர் பேர், அந்த ஊருக்கு அந்த பேரே வந்துடுச்சு. இது பல்லவர்கள் கால குடவரை கோயில். இதில் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உண்டு, கருடருக்கு தனி சன்னதி உண்டு. கோயில் முகப்பில் பெருமாள் தசாவதார சுதைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தா, ஜாபாலி மகரிஷி, இது கிருதயுகம், முன்ன யுகங்களில் நரசிம்ம அவதாரம் எடுத்த யுகத்தில் ஜாபாலி மகரிஷி கடுந்தவம் புரிந்திருந்தார். இந்த இடம் வெறும் காடாக இருந்தது. எதுக்கு தவம் பண்ணார்? நரசிம்மரை நேரில் தரிசிக்க வேண்டும் என்று தவம் புரிந்தார். இவரோட தவத்திற்கு மகிழ்ந்த நரசிம்மர் பிரதோஷ வேளையில் மகரிஷிக்கு தரிசனம் தந்தார். இதன் அடிப்படையில் இத்தலத்தில் பெருமாளுக்கு பிரதோஷ திருமஞ்சனம் நடக்கிறது. மூலவர் பாடலாத்ரி நரசிம்மர். அவர் சங்கு சக்கரம், வலது கையில் அபயமுத்திரையும் இடது கையில் தொடை மீது கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாரு. இந்த பெருமாளோட மகிமை அளவு கடந்தது. இங்கே வர பக்தர்களே கேட்டாவே அவங்களோட பிரார்த்தனைகள், அவங்களோட வேண்டுதல்கள், மனக்குறைகள் எந்த அளவுக்கு பெருமாள் நிவர்த்தி செய்து கொடுக்கிறார். அது இல்லாமல் இன்னொரு இங்கே சிறப்பு வாய்ந்தது என்னென்னா, திருப்பதிக்கு எப்படி லட்டோ, ஸ்ரீரங்கத்துக்கு புளியோதரையோ, திருவெல்லிக்கேணி பெருமாளுக்கு எப்படி சர்க்கரை பொங்கலோ, அதை போல் இந்த பாடலாத்ரி நரசிம்மர், இந்த சிங்க பெருமாளுக்கு என்ன சிறப்பான பிரசாதம் அப்படின்னா மிளகு தோசை. இந்த மிளகு தோசை ரொம்ப சிறப்பான பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த ஜாபாலி மகரிஷி நரசிம்மரை குறித்து சொன்ன ஸ்லோகம் இந்த கோவிலிலே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னா, ரொம்ப ஆபத்தான நிலையிலும் ரொம்ப மனமுடைந்த நிலையிலும் யார் இந்த ஸ்லோகத்தால் இந்த நரசிம்மரை வணங்குகிறார்களோ, பிரார்த்திக்கிறார்களோ, அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த பலனை அடைவார்கள் அப்படின்னு தான் அந்த ஸ்லோகம் சொல்லுது. அது என்ன ஸ்லோகம் அப்படின்றத அடுத்த பாகத்தில்